guys, இந்தியாவில் Yamaha அப்கமிங் லான்ச் பண்ண போகிற டாப் 2 பைக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா. என்னுடைய பர்சனல் ஃபேவரட் Yamahaவோட R2 தான். R2வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேட் இன் இந்தியா தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்தியாவில் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். 200cc நமக்கு சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4 வால்வில் டியூல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் இருக்கக்கூடிய ஒரு மாடலை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன். R2வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டராக இருந்தாலும் 200cc அப்படிங்கும்போது மினிமம் 2,50,000 rupees எக்ஸோரூம் பிரைஸ்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நான் மினிமம் சொல்றேன். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் R7 இன்ஸ்பயர்ட் டிசைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்விட்ச் கியர்ஸா இருக்கட்டும், இதோட டிசைனா இருக்கட்டும், எல்லாமே வந்து R7 இன்ஸ்பயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா இதுலயுமே வந்து பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட்ஸ் இருக்கும். கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்பவே சூப்பராக கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த R2வை பொறுத்த வரைக்கும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டியூவல் சேனல் ABS இருக்கட்டும், ரைடிங் மோட்ஸ் அண்ட் TFT கிளஸ்டர், அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எக்கச்சக்கமான நியூ ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத இந்த R2 வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கறத Yamaha சொல்லியிருக்காங்க. இந்த R2வை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் குளோபல் மார்க்கெட்டுக்கு இந்தியால இருந்து தான் கொண்டு போறாங்க. அதாவது இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் மற்ற நாட்டுக்கு சேல் பண்ண போறோம் அப்படிங்கறத Yamaha சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ R2 200cc இன்னைக்கு அப்புறம் வேர்ல்டு லெவலில் இருக்க போகுது. அதுவும் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடிய பைக். இந்த மாடலில் ஃப்ரண்ட் அண்ட் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் இருக்க போகுது. அண்ட் டயர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்கும். அண்ட் 17-inch அலாய் வீல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் பைக் ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட்ஸ் இருக்கும். லைட்டிங்ஸ் எல்லாமே LED தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ரைடிங் எர்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து தாறுமாறா கொடுக்க போறாங்க. Yamahaவோட R2வை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரீமியம் செக்மெண்ட் பைக்கை தான் இந்தியாவில் Yamaha வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிரீமியம் செக்மெண்ட் பைக் அப்படிங்கும் போது டெஃபினட்டா நமக்கு பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். நிறைய நியூ கலர்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. அண்ட் இந்த மாடல்ல இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ், இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். மைலேஜுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-35 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு R2 அப்படிங்கிற மாதிரி தான் Yamaha வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டர் 250 அப்படிங்கிற 250cc அட்வென்ச்சர் மாடல் லான்ச் பண்ண போறாங்க. இந்த லேண்டர் 250 பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210க்கு ரைவலா லான்ச் பண்ண போறாங்க. ஸோ டெஃபினட்டா நம்ம ஒரு 2,20,000 இருந்து 2,50,000 குள்ள இந்த லேண்டர் 250யோட பிரைஸ் எதிர்பார்க்கலாம். நான் பேஸ் மாடல் நான் சொல்றேன். அப்படி இந்த லேண்டர் 250 லான்ச் பண்ணும்போது நமக்கு பாத்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட்ஸ், நல்ல ஒரு பெஸ்டான டாலான அந்த ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு பைக்கோட டைமென்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ டாலான பைக்காக இருக்க போகுது. அதாவது சீட் ஹைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 830 mm மேலே தான் இருக்க போகுது. அண்ட் கண்டிப்பாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் 200 mm மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அட்வென்ச்சர் டூரர் பைக்கான லேண்டர் 250 பார்த்தீங்கன்னா நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பல்ஸ் 210க்கு காம்படிட்டராக லான்ச் பண்ணும்போது அதுக்கு காம்படிட் பண்ணுற மாதிரியான நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் ப்ரைஸிங் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த லேண்டர் 250 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், ஸ்போக் வீல்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி பேஸ் மாடலில் ஸ்போக் வீல்ஸும், டாப் மாடலில் உங்களுக்கு மேபி அலாய் வீல்ஸும் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் உங்களுக்கு 13.5 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, மைலேஜ் அரௌண்ட் உங்களுக்கு 30-35 கிலோமீட்டர் மைலேஜும் வந்து கொடுக்க முடியும். இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த அட்வென்ச்சர் லேண்டர் 250 பொறுத்த வரைக்கும் டெய்லி கம்யூட்டுக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். லாங் டிஸ்டன்ஸ் ரைடிங், ஆஃப் ரோட் பண்றீங்கனாலும், லைட்டா ஆஃப் ரோட் பண்றீங்கன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான யூசேஜுக்கு இந்த லேண்டர் 250 நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் Yamaha சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லேண்டர் 250 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்ஜின்ல ஏதாவது மால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். நிறைய உங்களுக்கு வந்து ரைடிங் மோட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க போறாங்க. அதாவது என்னென்ன படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட், ரெயின், ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் நல்ல பில்ட் குவாலிட்டியும் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கலர்ஸ் நீங்க வந்து எதிர்பார்க்கலாங்க. இந்த லேண்டர் 250 பொறுத்த வரைக்கும் நிறைய கலர்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் Yamaha லான்ச் பண்ண போற பைக்ஸ்லயே இந்த 2 பைக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். R2 அண்ட் லேண்டர் 250 அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக். உங்களுக்கு Yamaha எந்த பைக் லான்ச் பண்ணா பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல் 3 யூடியூப் சேனல் இருக்கு. எதையாவது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய மோட்டார் சைக்கிள் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் ரெகுலரா வந்துட்டு இருக்கு. நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Have a good day.